எல்லாருமே வந்தாச்சு. எங்க விஜய காணோம்? மோனி உனக்கு தெரியுமா விஜய் எங்க போயிருக்கான்னு? ஆளையே காணோமே. எனக்கே தெரியாது மீனு. நானே இங்க வந்திருப்பான்னு நினைச்சுதான் வந்தேன். பார்த்தா இங்கேயும் வரல. நம்ம வேணா வீட்ல போய் பார்த்துட்டு வரலாமா? ஏன் இப்படி அவ்வளோ யோசிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே வந்துருவான் பாருங்க. இதுக்காக வீடு வரைக்கும்லாம் போக வேண்டாம். ஆமாப்பா, ரோசி சொல்றது கரெக்ட் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரலைன்னா அப்புறம் வேணா நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம். சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்றீங்க? என்னதான் தேடிட்டு இருக்கீங்களா? இதோ வந்துட்டேன் பாத்தீங்களா? வா விஜய், நீ வரலன்னதும் எல்லாரும் உன்னதான் கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? அது ஒன்றும் இல்லை மீனு. வீட்டில் டிவி இருந்துச்சா, நல்ல கார்ட்டூன் போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரலான்னு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை மீனு. பாத்தீங்களா, விஜய் டிவி பார்த்துட்டு இருந்தனால தான் இவ்வளோ லேட்டா வந்திருக்கான். அதுக்குள்ளேயும் எங்க எங்கன்னு கேட்டு வீட்டுக்கெல்லாம் போகலாமான்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. ரோசி, இங்க பாத்தியா? இப்பெல்லாம் நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வலிக்கவே இல்லை தெரியுமா? ஜாலியா இருக்கு. இங்க பாருங்க, நான் நடந்து காட்டுறேன். நல்லா நடக்கிறேன் பாருங்க. எனக்கு வலியே இல்ல. இப்ப நான் ஜம்ப் பண்ண போறேன் பாருங்க எல்லாருமே. எனக்கு கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. விஜய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? டாக்டர் தான் இன்னும் 2 வீக்ஸ்க்கு எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சும்மா இருக்காம ஏன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்க? ஆமா விஜய், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்க இன்னைக்கு? டாக்டர் சொன்னது ஞாபகம் இல்லையா? மேலும் மேலும் நீ ஸ்ட்ரெயின் பண்ணேன்னா கால் சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மோனி. நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. நான் வீட்லலாம் எப்படி துள்ளி குதிச்சு விளையாண்டேன் தெரியுமா? இப்ப எப்படி ஜம்ப் பண்றேன் பாருங்க. 1, 2, 3. ஐயோ! அம்மா, கீழ விழுந்துட்டேனே! ஜாக்கி, மோனி, இங்க பாருங்க எப்படி விழுந்துட்டேன்னு. நீங்க சொன்னது கரெக்ட்டு தான். அச்சச்சோ, என்னாச்சு விஜய்? நாங்க அப்பவே சொன்னோம், கேட்டியா? எங்க பேச்ச எங்க நீ கேட்குற? தேவையில்லாம இந்த பிரச்சனைலாம் நமக்கு தேவையா? சரி, ஓகே, பயப்படாத விஜய். எழுந்திரு, நம்ம டாக்டர்ட்ட போலாம். ஓகேப்பா, நான் விஜய் டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறேன். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. நான் போயிட்டு வந்து சொல்றேன் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு. சரியா? ஜாக்கி, நீ மட்டும் தனியாவா போற? நானும் வரேன் ஜாக்கி. சரி, ஓகே ரோசி. நீ மட்டும் வேணுனா வா. சீக்கிரம் போலாம். விஜய் ரொம்ப பெயின்ல அழுகுறான். டாக்டர், இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு விஜய். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால்ல நல்லா ஃப்ராக்சர் ஆயிருச்சு. நாங்க எல்லாரும் அவ்ளோ சொல்லியும் கேட்காம குதிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா விழுந்துட்டான் டாக்டர். என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. என்ன விஜய் இது? இப்படியா கேர்லெஸ்ஸா இருக்கிறது? இப்ப பாருங்க எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு. சாரி டாக்டர், நான் தெரியாம பண்ணிட்டேன். இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன் டாக்டர். டாக்டர், இப்ப என்ன பண்றது டாக்டர்? இது சரி பண்ண முடியாதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாக்கி. நான் இன்ஜெக்ஷன் டேப்லெட்லாம் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிக்கும். சரியா? இனிமேல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. டாக்டர், ரொம்ப பெயின் ஆகுது டாக்டர். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க டாக்டர். ஓகே விஜய், நான் பெயினுக்காக வேணா உனக்கு ஒரு பெயின் கில்லர் போட்டு விடுறேன். ஆனால் இதுதான் லாஸ்ட். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே கூடாது. நல்லா சொல்லுங்க டாக்டர். நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லியும் எங்கள் பேச்செல்லாம் கேட்காம அந்த மாதிரி விளையாண்டோம். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க டாக்டர். ஓகே, டோன்ட் வரி ரோசி. நான் கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரமே க்யூர் ஆயிடும். விஜய், நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இனிமேல் நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே டாக்டர், இனிமே நான் கேர்ஃபுல்லா இருப்பேன். எந்த சேட்டையும் பண்ண மாட்டேன் டாக்டர். ஒரு தடவை பட்டதே போதும். பயங்கர பெயினா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.